சுமோகாய நமக. திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பாரத போரை முடிச்சுட்டு தருமனுக்கு மணி முடிச்சுட்டு துவாரக புறப்பட தயாரான கண்ண பரமாத்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் கொடுத்தாரு. அப்போ தனக்கு தேரோட்டையாக இருந்த உத்தவர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அதுக்கு அவன் எனக்கு வரம்லாம் ஒன்றும் வேணாங்கண்ணா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு விட சொன்னால் போதும் அப்படின்னா. என்ன சந்தேகம்னாரு. அதாவது பாரத போர் நடக்குங்கிறது உனக்கு முன்கூட்டியே தெரியும், இருந்தாலும் நீ ஏன் அதை தடுக்கலை அப்படின்னா. அதுக்கு அவர், நீ கேட்குறது சரிதான், அதுக்கு முன்னே சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அப்புறம் சொல்கிறாரு, அதாவது துரியோதனை சூதாட கூப்பிட்டப்ப தருமன் போய் சூதாடினார், என்ன கூப்பிட்ருக்கலாம். துரியோதனை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி பகடை உருட்டுவாருன்னு சொன்னான். அதே மாதிரி தருமர் எனக்கு பதிலாக கண்ணன் பகடை உருட்டுவாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தருமர் எனக்கு தெரியவே கூடாதுன்னு நினச்சிட்டு சூதாடினார். சரி, இவங்களில் யாராவது என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு வாசல்லையே காத்திருந்தேன், யாருமே என்னை கூப்பிடல அப்படின்னாரு கண்ண பரமாத்மா. இறைவன் காத்திருக்கார் நம்ம யாராவது கூப்பிடுவான்னு. ஆனால் இறைவனே வந்தாலும் உன்னை யாரும் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அவரை திருப்பி அனுப்புறதுக்கு நாம் தயாராக இருக்கோம். ஏன்னா வாழ்க்கை மேலே தான் நமக்கு பற்றே தவிர இறைவன் மேலே இல்லை. தவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று தன்னை வெல்றது, ஒன்று அடுத்தவங்களை வெல்றது. ராமன் தவம் இருந்து தன்னை வென்று வாழ்ந்தார். ராவணன் தவம் இருந்து அடுத்தவங்களை வெல்லணும்னு விழுந்தான். ராவணன் ஏன் விழுந்தான்னா அவன்கிட்ட ஆணவம் அகம்பாவம் இருந்துச்சு. எங்கே ஆணவம் அகம்பாவம் இருக்கோ அந்த இடத்துல அன்பு கருணை இருக்காது. அதனால தான் ராவணன் விழுந்தான். இஸ்லாம் சொல்கிற நெறிப்படி வாழ்ந்த சுலைமான் வந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வானுலகம் போனார். இங்கே மேலே போனதே சொர்க்கத்தில் இறைவன் முன்னால் அவரை நிறுத்தினாங்க. அப்போ இறைவன் கேட்டார், அன்பனே உனக்கு எதுக்காக இந்த சொர்க்கம் கொடுத்துருக்க தெரியுமா அப்படின்னாரு. ஆண்டவரே, உங்களை தினமும் 5 முறை தொழுதுனே, அதுக்காக இந்த சொர்க்கத்தை கொடுத்துருக்கீங்கண்ணா. இல்லைப்பா, நீ ஒரு முறை தொழாததுக்காக தான் இந்த சொர்க்கம் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. உடனே அவர், என்னது ஆண்டவரே, உங்களை தொழுததால தான் சொர்க்கத்தோட கதவு திறந்துருக்குன்னு நினச்சேன், இப்போ நீங்கள் சொல்கிறது இன்னும் மாற்றமாக இருக்குது, எங்கேயாவது ஒரே ஒரு முறை தொழாததுக்கு சொர்க்கம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேள்வியாக மாறி நின்றார் இறைவன் முன்னால். அப்போ இறைவன் சொன்னார், மகனே, ஒரு குளிர்கால பருவத்தில் புலற்காலை பொழுதில் பள்ளிவாசலின் வாங்கா அழைப்பொலி கேட்டு நீ அவசரமாக தொழுகைக்காக புறப்பட்ட. அந்த நேரத்தில் கடும் பனியால் வாடி குளிரில் நடுங்கி தவிச்ச ஒரு சின்ன சிறு பூனைக்குட்டி உன் கண்ணில் பட்டுச்சு. அதை அப்படியே எடுத்து உன் மார்போடு தழுவிக்கிட்ட. உன்னுடைய உடல் வெப்பம் பூனைக்கு குளிரை தவிர்த்து புத்துயிர் இருந்துச்சு. சித்த நேரத்தில் அந்த பூனைக்குட்டியை இறக்கி விட்டுட்டு எட்டி பார்த்தப்ப பள்ளிவாசலில் தொழுகை நேரம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீ தொழுவலையே, அதுக்காக தான் இந்த சொர்க்கம் உனக்கு. அதாவது கருணையால் உள்ள கசிஞ்சப்ப அதுவே வழிபாடாயிடுது. இதைத்தான் தாயுமானவர், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேனார். பிரார்த்தனைங்கிறது இயற்கையான ஒரு செயல், செயற்கையானது அல்ல. எழுதி வச்ச வாசகத்தை வெறுமனையை ஒப்பிக்கிறது பிரார்த்தனை இல்லை. உள்ளார்ந்த உணர்வோட மனம் ஒன்றி கடவுள்கிட்ட தன்னை பரிபூரணமாக ஒப்பு கொடுக்கறது தான் பிரார்த்தனை. அதாவது இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறது. உதாரணத்துக்கு, தகப்பனே கொலை செய்ய முயற்சி செஞ்ச போதும் பிரகலாதன் மகிழ்ச்சியாக இருந்தான். சுடுகாட்டில் வெட்டியாராக இருந்தப்போ கூட ஹரிச்சந்திர மகாராஜா மகிழ்ச்சியாக இருந்தார். பெத்த பிள்ளையே கேவலமாக திட்டினப்போ கூட கைகேயி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. உறவினர்களே சபையில் அசிங்கப்படுத்தினப்போ கூட விதுரர் மகிழ்ச்சியாக இருந்தார். அம்புப்படுக்கையில் விழுந்தப்போ கூட பீஷ்மர் மகிழ்ச்சியாக இருந்தார். தரித்திரவானாக இருந்தப்போ கூட குசேலர் மகிழ்ச்சியாக இருந்தார். இளம் வயதிலேயே விதவையான கூட குந்தி தேவி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சாருதாசர், அதாவது 2 கைகளையும் வெட்டப்பட்ட போது கூட சாருதாசர் மகிழ்ச்சியாக இருந்தார். சோழராஜன் சபையில் 2 கண்களையும் இழந்தபோது கூட கூரத்தாழ்வார் மகிழ்ச்சியாக இருந்தார். நரசிம்மர் சன்னதியில் விஷதீர்த்தம் தந்தபோது கூட மகாராஜா சுவாதி திருநாள் மகிழ்ச்சியாக இருந்தார். இவங்க ஏன் மகிழ்ச்சியாக இருந்தாங்க? எப்படி இவங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சது? சொல்லனா துயரத்திலையும் துன்பத்திலையும் ஆழ்ந்திருக்கவங்களால எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சது? இவங்க எல்லோருமே இறைவன் தன்னோடு இருக்கான்றதை உணர்ந்தாங்க, பரிபூர்ணமாக நம்பினாங்க. அதனால் அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சது. அவங்க நம்பிக்கை வீண் போகலை. மனித முயற்சியெல்லாம் தோற்றுட்ட நிலையில், மனிதனுடைய ஆணவமும் அகம்பாவமும் தெரித்திட்ட நிலையில் இதயம் கதறுது. ஏன் தெய்வமே, ஏன் எதுக்காக இந்த சோதனை எனக்குன்னு குமுறுது. வாழ்க்கைங்கிறது எப்பயும் பிரச்சனை நிறைஞ்சது. அதாவது ஒரு குருஷேத்திர போர்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் நொடிக்கு நொடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. தெய்வ பலம் கொண்டு தான் அந்த அசுர சக்தியும் தீய சக்தியும் நம்ம வெல்ல முடியும். அதுக்கு பிரார்த்தனை அவசியம். யார் யார் பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, துன்பங்கள்லையும் துயரங்கள்லையும் ஆழ்ந்தவங்க,
நினச்சது நிறைவேறணும்னு வேண்டுறவங்க இறைவனுடைய அருளை வேண்டி அதுக்காகவே பிரார்த்தனை செய்யும். இப்படி பலதரப்பட்ட பிரார்த்தனை இருக்குது. இதில் எந்த பிரார்த்தனை உயர்ந்ததுன்னா, தனக்காக இல்லாமல் அடுத்தவங்களுடைய நலனுக்காக செய்கிற பிரார்த்தனை உயர்ந்தது. அதேமாதிரி இறைவனுடைய அருளை வேண்டி அதுக்காக செய்கிற பிரார்த்தனையும் உயர்ந்தது. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பிறவிகளில் எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம். இப்பயும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுக்குரிய தண்டனை மட்டும் நமக்கு கிடைக்காம போகுமா என்ன? கண்டிப்பாக உண்டு. நாலடியார் செய்யுள் இதை விளக்குது. ஒரு கொட்டாயில் 1000 கன்றுகள் 1000 பசுக்கள் இருந்தாலும் எந்த கன்றுக்கு எந்த பசு உரியதோ அந்த கன்று அந்த பசுவை தான் நாடி நிற்கும். தான் தாயை விட்டு வேறு தாயை நாடாது. சிரிச்சுக்கிட்டே பாவம் செய்கிறவங்க அழுதுகிட்டே அந்த பலனை அனுபவிப்பாங்க. நம்ம கூட பார்த்துருக்கோம். என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு தானே நொந்துக்கிறவங்கள இல்லையா? தண்டனை காலத்தில் நல்ல முறையில் நடந்துக்கிட்டால் சிறை கைதிகளுக்கு தண்டனை காலம் குறைக்கப்படுதில்ல, அந்த மாதிரி தான் நம்ம வழிபாடு பூஜை பிரார்த்தனைன்னு செய்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி மன்னிக்கப்படுறதா அருளாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்ச உலகத்தில் மரணத்தை வேண்டி விரும்பி யாரும் அழைக்கிறதில்ல. அவ்வளோ ஏன் அதை பற்றி சிந்திக்க கூட விரும்ப மாட்டாங்க. ஒரு சின்னோடு புழு கூட தான் உயிருக்கு ஆபத்துனா அது எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு தான் பார்க்குது. அந்த அளவுக்கு மரண பயம் எல்லா உயிரினங்களையும் கலந்து பரவி இருக்குது. அதான் சாதாரண சூழ்நிலையில் மனிதனுடைய பிறப்பு என்னமோ தாயின் உதரத்துலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாவு மட்டும் வேறு பல விதமாக இருக்குது. நோய் நொடியால் சாவுறது, விபத்தால் சாவுறது, தற்கொலையால் சாவுறது, மற்றவங்களால் கடுமையாக தாக்கப்பட்டு சாவுறது, விஷ ஜந்துக்கள், மின்சாரம், புயல், வெள்ளம், பூகம்பம், தீ விபத்து, மழை, இடி, பட்டினி, இப்படி சாவுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் காரியம் ஒன்று தான், அதுதான் மரணம். நல்லா யோசித்து பார்த்தா நம்ம பிறப்பு நம்ம கையில் இல்லை, அதேமாதிரி நம்ம இறப்பு நம்ம கையில் இல்லை. ஏதோ ஒரு மர்மமான சக்தி நம்மளை ஆட்டி படைக்குது. நம்மளை வாழ வைக்கிறதும் சாக வைக்கிறதும் அதுதான். அது கையில் நம்ம ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான். சரி, மனுஷன் மரணத்துக்கு ஏன் பயப்படுறான்? உறங்குவது போலும் சாக்காடுனார் வள்ளுவர் பிறந்தது. பின்ன ஏன் பயம்? தான் வாழ்நாளில் தான் மனசாட்சியை வஞ்சிச்சு பாவங்கள் நிறையா செஞ்சு சுயநலம் பணம்னு ஒரே குறியாக வாழ்ந்து தான் சுகத்துக்காக யாரை வேண்டுமானாலும் பலியிட தயங்காதவங்களே மரணத்துக்கு பயப்படுவாங்க இல்லையா? இரத்த திமிரில் அதிகார போதையில் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விஷம் வச்சு கொன்று அடிக்கு ஒரு கொலை பண்ணி தன் சொந்த சகோதரர்களையே கொடூரமாக கொன்று தகப்பனையே ஜெயிலில் வச்சுட்டு ஆட்சி செஞ்ச அவுரங்கசீப்பு கடைசி காலத்தில் எப்படி அலறினார்னு அவர் கைப்பட எழுதின கடிதமே நமக்கு சொல்லுது இல்லையா? அதாவது இந்த உலகத்தில் புயல் வெள்ளம் பூகம்பம்னு சொல்லிட்டு இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட மியான்மரில் 3000 பேர் உயிரோட சமாதியானாங்க. எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். சரி, கடவுள் கருணை மயமானவர்னா ஏன் இதை தடுக்கலை? இன்னொரு கேள்வி. அப்படி இயற்கை சீற்றத்தால் செத்தவங்க எல்லோருமே பாவிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்களே நல்லவங்க இருப்பாங்க தானே? இதுக்கான விட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னையே நம்ம தமிழறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அவை தமிழ் மூதாட்டி கூட சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு இறைக்கும் நீர் வாய்க்கால் வழிபோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனாங்க. இதன் பொருள், அதாவது இறைவன் நல்லவங்க மேலே காட்டுற கருணை தீயவங்களையும் சென்று அடையுதுன்னு பொருளாகும். இதே திருப்பி போட்டால் தீயவர்களை தண்டிக்க இறைவன் அப்பப்போ அனுப்புகிற இயற்கை சீற்றம் நல்லவங்களையும் பாதித்தே தீருங்கிறது வருது இல்லை? வள்ளலார் ஐயாவை பற்றி நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும். அடிகள் செய்யாத அன்னதானமா ஞானதானமா? அவரை போல இலகிய உள்ள படைத்தவங்க கோடி கோடி வருஷத்தில் ஒருத்தங்க தான் பிறப்பெடுக்க முடியும். எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த மகன். ஒரு பயிர் வாடுறதை பார்த்தே வாடினவர் மக்கள் பசிச்சு அழறதை பார்த்து உருகாமல் இருப்பாரா? அதனால தான் அவருடைய உபதேசங்களில் தலையாய உபதேசமாக ஜீவகாருண்யம், அதாவது பசித்த வயிறுக்கு உணவிடல், இன்னும் சிறப்பாக நடந்துட்டு வருது. அந்த வள்ளல் பெருமான் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. நம்ம பாவங்கள் செய்யத்தான் வேண்டி இருக்குது. இந்த பிரிவில் நம்ம செஞ்ச பாவங்களே மலமலையாக குவிஞ்சிருக்குது. ஏற்கனவே ஜென்மாந்திரங்களை நம்ம கொள்முதல் செஞ்ச பாவங்கள் வேறு. அதனால தான் துன்பங்களும் பிரச்சனைகளும் நம்மளை தேடி வருது. இதுக்கெல்லாம் தக்க தண்டனையாக பாவத்தின் சம்பளம் தான் வியாதி துன்பம் துயரங்கிறாரு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம்னே சொல்லுது. சரி, இந்த விஷ வட்டத்திலேருந்து நமக்கு விடுதலையே கிடையாதா? இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமான்னு சொல்லிட்டு மனித குலம் துடிக்குது. இதுக்கான ஒரு அற்புதமான விடைய வள்ளல் பெருமான் வச்சுருக்காரு. அதுதான் அன்னதானம். இதுக்கு மிஞ்சின பரிகாரமே கிடையாதுங்கிறாரு, அழுத்தமாக சொன்னார் மகன். அதாவது எந்த துன்பம் நீங்கினாலும் சரி, பசித்த வயிறுக்கு சோறிடுங்கள், அதுவே வரம் பெறும் ரகசியங்கிறார் வள்ளல் பெருமான்.
மாபெரும் தமிழ் சித்தரான திருமூலர் என்ன சொல்றாரு? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னே ரகசியத்தை வெளிப்பட்டு போயிருக்காரு. இறைவனுக்கு நம்ம எல்லாராலையும் ஒருபடி வில்வத்தை சாத்த முடியும். அதே மாதிரி பசுவுக்கு ஒருபடி புல்லை நம்ம எல்லாராலையும் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்ம சாப்பாட்டில் இருந்து ஒரு கைப்பிடியாவது அன்னதானமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பசித்த வயிறுக்கு நம்ம அன்னதானம் செய்து நம்ம இறையருளை பெறுவோன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.